சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டவர் விஜய் தான். வலிய சென்று தன்னுடைய தலையை சிங்கத்தினுடைய குகைக்குள் நுழைத்துக் கொண்டவர் யார் என்று கேட்டால் விஜய். இது ஒரு தேவையற்ற ஒன்றுதான். ஆனா இது தேவைன்னு சொல்லி போனாரு, நீதி வென்றதுன்னு பேசினாங்க. சிபிஐயினுடைய ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்னன்னா விஜயினுடைய தாமதம் என்னதான் கேட்டாங்க. சிபிஐயினுடைய வளையத்துக்குள்ள விஜயை கொண்டு வருவது போன்ற ஒரு காட்சியை உருவாக்குவாங்க. கிடிக்கு பிடி கேள்வி, சிபிஐயிடம் திணறி போனார் விஜய்னு. சிபிஐ வழக்கமா என்ன செய்வாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார வைக்கிறது தான் சார் சிபிஐயினுடைய ஸ்டைலு. விசாரணையில அதுதான் நடக்கும். வேற என்ன பண்ணிடுவாங்க சிபிஐ? இவர் என்ன கோர்ட்டுக்கு போய் கூண்டு ஏறி மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதைத்தான் விஜய் செய்ய வேண்டும். அதை மீறி 1 இன்ச் நகர்ந்தார்னா விஜய், சிபிஐ தன்னுடைய நெருக்கடியை கொடுக்கும் என்பதற்கான முதல் சாட்சி என்னன்னா இப்ப வருகிற செய்தி தான். இனி அடுத்தடுத்து சிபிஐயினுடைய நெருக்கடிகளுக்கு விஜய் ஆட்பட வேண்டும். இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வாதங்களை வைத்தது விஜயினுடைய தரப்பு வழக்கறிஞர்கள். நீங்க எப்படி இப்ப இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால நீங்களே விசாரணை கேட்டதால நாளை சிபிஐ நெருக்கடிக்கு உங்களை ஆட்படுத்தினால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் நிற்க முடியாது. மக்கள் அதை நம்பவும் மாட்டார்கள். செங்கோட்டையனை அரசியல் படுத்துகிற வேலையை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு போல. விஜய்கிட்ட போய் இவர் அரசியல் கத்துக்கிறதுனால தானே சார் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல போய் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்கிறாரு. ஈரோட்ல இடமா சார் இல்ல? கோபிச்செட்டிப்பாளையத்துல இவருக்கே சொந்தமான இடங்கள் எத்தனை 1000 ஏக்கர்ல இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டத்தை நடத்திட்டு போக வேண்டியதானே நீங்க? எதுக்கு இந்த வேலையை போய் நீங்க செஞ்சீங்க? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியது. ஒரு மாத காலம் அது ஒரு செய்தியினுடைய இம்பாக்ட் ரொம்பவே ஒரு தமிழகம் முழுக்கவே ஒரு துயரத்தை ஆழ்த்தியது. அது சம்பந்தமான இப்போ சிபிஐ முதன்முறையாக திரு விஜயை எடுத்து விசாரிக்க போவதாக பல ஆங்கில நாளேடுகள் செய்திகள் வெளியிடுகின்றன. சென்னையில் விசாரிக்கலாமா அல்லது கரூரிலேயே அந்த ஸ்பாட்டுக்கே கொண்டு போய் விசாரிக்கலாமா என்றது போன்றெல்லாம் செய்திகள் கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விசாரணை என்பதை துவக்கித்தான் ஆக வேண்டும். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டவர் விஜய் தான். வலிய சென்று தன்னுடைய தலையை சிங்கத்தினுடைய குகைக்குள் நுழைத்துக் கொண்டவர் யார் என்று கேட்டால் விஜய். அப்பவே தமிழ்நாடு அரசு சொன்னது இது சிபிஐ விசாரணை தேவையில்லை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டுருச்சு நீதிமன்றம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் விசாரணை நடத்திட்டு இருக்கு. அருணா ஜெகதீசன் அம்மையார் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமும் தன்னுடைய பணியை துவங்கிருச்சுங்கிற நிலையில இது ஒரு தேவையற்ற ஒன்றுதான். ஆனா இது தேவைன்னு சொல்லி போனாரு, நீதி வென்றதுன்னு பேசினாங்க. நாங்க கோரிக்கை வைத்தோம், அதை நீதிமன்றம் ஏத்துக்கிட்டதுன்னு சொல்லி. இப்ப சிபிஐயினுடைய ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்னன்னா விஜயினுடைய தாமதம் என்னதான் கேட்டாங்க. இததான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா கார்க் தலைமையிலான டீம்னும் கேள்வியாக எழுப்பி நீதிமன்றத்தில் கொண்டு வச்சாங்க. ஏன் தாமதப்படுத்தினார்? இவ்வளவு கூட்டம் கூடும் என்று முன்பே தெரியாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் செய்யாமல் தான் இவர்கள் கூட்டத்தை கூட்டினார்களாங்கிற கேள்வியை வச்சாங்கல்ல. இப்ப அது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்தா என்னவாக இருக்குமோ அந்த ஜெராக்ஸ் காப்பியினுடைய கொஸ்டின்ஸ் தான் சிபிஐனுடைய கொஸ்டின்ஸ்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்லயே பார்த்துட்டோம். இப்ப அடுத்த ரிப்போர்ட்ல என்னவா இருக்கும்னா பல ஆய்வுகளை பண்ணிருப்பாங்க சிபிஐ, பலகட்ட விசாரணைகளை நடத்திருப்பாங்க. நீங்க இப்ப சிபிஐ கையில இந்த வழக்கு இருக்கிறதே ஒரு செக்மேட் தான் விஜய்க்கு. இப்ப ஏன் திடீர்னு இப்ப கொஸ்டின் ரைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற செய்திய பரபரப்பை உண்டாக்கணும்னா விஜயினுடைய அரசியல் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. 10 நாளா பாக்குறீங்களா நீங்க? 10 நாட்களுக்கு ஆமா 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 நீங்க 10 நாளைக்கு முன்பு இருந்த விஜயினுடைய அணுகுமுறை இந்த 10 நாள்ல இல்ல. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டிட்டாங்க. விஜய் இல்லாம தான் கூட்டினாங்க, அது வேறு. ஆனா கூட்டத்தை கூட்டிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழுவை போட்டிருக்காங்க. தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழுவை போட்டிருக்காங்க. ஈரோட்ல அவருடைய பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கிறாங்க. இப்ப அவர் தொடர்ந்து டூர் போறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஏற்கனவே பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டாரு. இப்போ விஜயினுடைய அரசியல் வேகம் எடுக்கும் போது சிபிஐ என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய கடிவாளம் என் கையில இருக்கு, நீ டக்குன்னுலாம் அப்படி வேகம் எடுத்து ஓடிடக்கூடாது, நான் தேவைப்பட்ட அந்த கடிவாளத்தை இழுப்பேன்ற ஒரு அறிகுறி தான்
ஒரு அறிவுறுத்தல் தான் இப்ப இந்த சிபிஐயினுடைய நடவடிக்கைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஐயினுடைய வளையத்துக்குள்ள விஜயை கொண்டு வருவது போன்ற ஒரு காட்சியை உருவாக்குவாங்க. கிடிக்கு பிடி கேள்வி, சிபிஐயிடம் திணறி போனார் விஜய்ன்னு. சிபிஐ வழக்கமா என்ன செய்வாங்க? 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார வைக்கிறது தான் சார் சிபிஐயினுடைய ஸ்டைலு. விசாரணையில அதுதான் நடக்கும். வேற என்ன பண்ணிடுவாங்க சிபிஐ? இவர் என்ன கோர்ட்டுக்கு போய் கூண்டு ஏறி மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட முடியுமா? விசாரணை என்கிற பேரால் 8 மணி நேரம் உட்கார வைப்பாங்க. ஏன் இதே டிடிபி தினகரனை கூட்டு போய் சிபிஐ உட்கார வைக்கலையா கேசஸ்ல? நாம பார்த்தோமே, ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவார் மீடியாவன்னு சொல்லப்பட்ட டிடிவி தினகரன், துணிச்சலுக்கு பெயர் போனவர்னு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல சிலரால் பேசப்பட்ட டிடிவி தினகரன். எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய கோலன்னு. ஆனா அப்படி பேசப்பட்ட டிடிவி தினகரன் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தோம்னா முகம்லாம் சுருங்கிடுச்சே, வாடிட்டாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்காம ஓடுனாரு, கர்ச்சீஃபை முகத்துல வச்சுட்டு போனாரு. அதெல்லாம் பார்த்தோமே. அப்ப என்னன்னா சிபிஐ டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அந்த டார்ச்சரை இப்ப அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு விஜய். விஜய்க்கு அந்த நெருக்கடியை உருவாக்குவார். என்ன அரசியல்ல வேகம் எடுக்குது வண்டி, வேகம் எடுக்க கூடாதுல்ல. அந்த கடிவாளத்தை சிபிஐ இப்ப கையில வச்சிருக்கிறதுக்கான காரணமே, பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதைத்தான் விஜய் செய்ய வேண்டும். அதை மீறி ஒரு இன்ச் நகர்ந்தார்னா விஜய், சிபிஐ தன்னுடைய நெருக்கடியை கொடுக்கும் என்பதற்கான முதல் சாட்சி என்னன்னா இப்ப வருகிற செய்தி தான். இனி அடுத்தடுத்து சிபிஐயினுடைய நெருக்கடிகளுக்கு விஜய் ஆட்பட வேண்டும். இல்ல இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப நெருக்கடிகளும் அதிகமாகும்லாம் சொல்றீங்க. இது அவருக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தந்துருச்சுன்னா? அத பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா மாத்துறதுக்கான யுக்தி வேணும்ல விஜய்க்கு. அதானே இப்ப ரொம்ப கூட முக்கியம். செங்கோட்டையன் வந்துட்டார்ல. இல்ல இப்ப செங்கோட்டையனே விஜய்கிட்ட போய் தன்னை தகவமைச்சுக்கிறாரு. விஜய் செங்கோட்டையன்ட்ட தன்னை தகவமைச்சுக்கணும். அதான அரசியல். ஏன்னா அரை நூற்றாண்டு காலம் பலமுறை அமைச்சர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், பல வியூகங்களை வகுத்த வியூகங்களின் சக்கரவர்த்தி யாரு? செங்கோட்டையன். செங்கோட்டையன்ட்ட விஜய் பாடம் படிக்கணும். நான் ஒண்ணு கேட்கிறேன். செங்கோட்டையன் வீணா போயிட்டாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். செங்கோட்டையன் எத்தனை முறை அமைச்சரா இருந்தாரு? ஒரு அரசு நிலத்தை ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறது உங்களை விட என்னை விட அமைச்சராக இருந்த அந்த செங்கோட்டையனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 40 ஏக்கர்ல 19 ஏக்கர் ஹெச்ஆர்என்சியினுடைய இடத்துல போய் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கிறார் சார். கேட்டவர் யாரு? சாத் இதே செங்கோட்டையன் தான். இதை போய் புஷியானந்த் கேட்டதான் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். இதை போய் ஆதவ அர்ஜுன் கேட்டதான் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். அண்ணன் செங்கோட்டையன் போய் கேட்கிறாரு. அரசியலின் ஆளாகலத்தை பார்த்தவர், பிரச்சார வாகன அணிவகுப்புகளை நடத்துவதில் வியூகம் வகுப்பவர், ஜெயலலிதா அம்மையாரினுடைய டூர் பிளான போட்டு கொடுக்கிற கிங் மேக்கர், இப்படி எல்லா இடத்திலும் இருந்தவர் ஹெச்ஆர்என்சியோட இடத்த போய் கேட்கிறார் சார். அதை ஹெச்ஆர்என்சி மறுக்குதுன்னு சொல்லி வெளியிலையும் பேசுறாரு சார். இது எவ்வளவு பெரிய கேவலம் இல்லையா? அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதெல்லாம் அரசியல் படுத்துறதுக்கு செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டையன் அரசியல் படுத்துறதுக்கு போயிருந்தாருன்னா நாம நினைச்சோம். ஆமா, சமீப காலமா தான் தெரியுது செங்கோட்டையனை அரசியல் படுத்துற வேலையை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு போல. விஜய்கிட்ட போய் இவர் அரசியல் கத்துக்கிறதுனால தானே சார் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல போய் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்கிறாரு. ஈரோட்ல இடமா சார் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல இவருக்கே சொந்தமான இடங்கள் எத்தனை 1000 ஏக்கர்ல இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டத்தை நடத்திட்டு போக வேண்டியதானே நீங்க? எதுக்கு இந்த வேலையை போய் நீங்க செஞ்சீங்க? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, எங்க கிராம பக்கத்துல ஒரு சொலவாட சொல்லுவாங்க, கண்ணுக்குட்டி போய் பன்னிக்குட்டியோட சேர்ந்துருச்சுன்னு சொல்லி. அந்த கதையை ஆயிப்போச்சு இப்ப செங்கோட்டையன் கதை. இவர் அரசியலில் பாடம் கற்று தருவார் என்று நினைத்தால் இவர் போய் விஜய் கிட்ட பாடம் படிக்கிற வேலையை செய்யறாரு. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துரும். என்னன்னா, ஒருவேளை சிபிஐ டார்ச்சர் பண்ணா அது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். அப்கோர்ஸ் அது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். அதை வச்சு இவர் கணக்கு போட முடியும். ஆனா விஜயினுடைய ட்ராக் ரெக்கார்டு வேறவாக இருக்கு. நீங்க சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க கேட்ட பிறகு என்ன சிபிஐ டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்ப சிபிஐ வழக்க பதிவு பண்ணாங்க. இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி மேல சிபிஐ வழக்கு பதிவு பண்ணாங்க. அது அவரை திட்டமிட்டு புறக்கணிக்கிற வேலை. அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியராக இருக்காரு. அவரால் அங்க வகுக்கிற வியூகங்களை முனைமலுங்க செய்கிற வியூகத்தை பாஜகவோ அதிமுகவோ சேர்ந்து இருந்தால் கூட செய்ய முடியல. ஒன்றிய அரசியை சேலஞ்ச் பண்ற வேலையை அவர் செஞ்சிடறாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சிபிஐ வச்சு அவர் மேல வழக்க போட்டு அதை டைட் பண்ணி அவரை கொண்டு லாக் பண்றாங்க. இப்போ அவர் சொல்லலாம் வெளியில என்ன சிபிஐ வேணும்னு முடக்குறாங்கன்னு, அது உண்மை. சிபிஐ வழக்கு வேணும், சிபிஐக்கு வழக்க மாத்தணும்னு சொன்னது யாரு? இதே மறுக்கிறாங்க தாவேக தரப்பு. நாங்க கேட்கவே இல்லை. நாங்க நீ ஓய்வு பெற்ற நீதியரசருடைய மானிட்டரிங் குழு தான் நாங்க கேட்டிருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய வளாகத்துல நின்று நீதி வென்றது,
இதற்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம்னு பேசினவர் உங்க கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் என்று அறியப்படுகிற ஆதவ் அர்ஜுன். பேசின வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு, நான் வேணா தரட்டுமா? உச்ச இல்ல நீதிமன்ற CBI வாசல்ல தூக்கி நின்று இந்த போட்டாரு நீதி வெல்லும்ட்டு. இல்ல இந்த தீர்ப்பை வரவேற்றது, நான் படிப்படியா வர்றேன். இந்த தீர்ப்பை வரவேற்றது யார்? இதே விஜய் தரப்பு தானே. விஜய் வரவேற்ற அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? அப்ப விஜய்க்கு தெரியாமலே அந்த அறிக்கை வந்துச்சு. அப்ப நான் வந்து சிபிஐ விசாரணையே கேட்கல அப்படின்னு சொன்னா யாரை ஏமாத்துற வேலை இந்த வேலை? அப்போ நீங்க என்னவாக வெளிப்பட்டிருக்கீங்கிறத வச்சுதானே சார், நீங்க தானே சார் சிபிஐ வேணும். நீங்க இன்னொன்னு, கோர்ட்ல போய் இவங்க சிபிஐ விசாரணை கேட்டு வாதாடியது கோர்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இல்லைன்னு சொன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் எடுத்து வெளியில போட்டுருவாங்க. நானே தேவைப்பட்டா வாங்கிடுவாங்க. ஏதாவது ஒரு ஏபிபியை பிடிச்சி இந்த கோர்ட் கேஸ் கட்ட எடுத்து கொடுங்கன்னு சொன்னா அது என்ன பெரிய விஷயமா? அது சேலஞ்சா? அது அதை எடுத்துடலாமே. இவங்க ஆர்கியூ பண்ணிருக்காங்க, இவங்களோட அட்வொகேட்ஸ் ஆர்கியூ பண்ணிருக்காங்க சார். ஆர்கியூமெண்ட்ல சொல்றாங்க, தமிழ்நாட்டுல வந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்ததுன்னா அது நீதமான விசாரணையாக இருக்காது, ஒருதலை பட்சமான விசாரணையா இருக்கும். ஏன்னா நாங்க சார்ஜ் பண்றதே காவல்துறை தான். இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அது ஆர்கியூமெண்ட்ல. நாங்க சார்ஜ் பண்றதே காவல்துறையை தான் சார்ஜ் பண்றோம். அப்ப நாங்க காவல்துறையை சார்ஜ் பண்ணும்போது அந்த காவல்துறை எங்களுடைய வழக்கை விசாரிச்சா அது நியாயமான விசாரணையா இருக்காது. எனவே இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வாதங்களை வைத்தது விஜயினுடைய தரப்பு வழக்கறிஞர்கள். நீங்க எப்படி இப்ப இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால நீங்களே விசாரணை கேட்டதால நாளை சிபிஐ நெருக்கடிக்கு உங்களை ஆட்படுத்தினால் நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் நிற்க முடியாது, மக்கள் அதை நம்பவும் மாட்டார்கள். இப்போ எனக்கு இறுதியாக இந்த விவகாரத்துல 2 கேள்வி. இப்போ சார்ஜ் ஷீட் வரக்கூடிய அநேகமாக ஜனவரி மாதத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிபிஐ இருக்கும். ஸோ சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் செய்யும்போது அதுல ஒரு நிச்சயமான ஒரு ஒரு நீங்க சொல்வது போல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. விஜய்க்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடி வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. கூடுதலாக இதுல ஏதேனும் கூட்டணி கணக்குகளோடு தான் வந்து இந்த சிபிஐ விசாரணை, அந்த போக்குகள், ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. ஜனவரி, பிப்ரவரிலாம் அப்போ சூடா ஆயிடும். அப்போ அந்த கூட்டணி கணக்குகளும் உள்ளடங்கிய விசாரணையாகத்தான் இதை நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, கூட்டணி கணக்குகள் இதில் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக அதிமுகன்னு ஒரு செட்டில்மெண்ட் ஆன பிறகு இனிமே வந்து விஜய வந்து கூட்டணி கணக்குகள் கொண்டு வருகிற வேலையை பாஜக செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, விஜயை தன்னுடைய கைப்பாவை, இட்ஸ் மை பெஸ்ட் பப்பட் என்கிற அந்த நிலையில் வைத்துக் கொள்வார்கள். வைத்துக்கொண்டு விஜயை இயக்குவார்கள். ஏன்னா இப்ப விஜயை வந்து செகண்ட் ஃப்ரண்ட்னு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டிஎம்கே தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்ப செகண்ட் ஃப்ரண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்ல வந்த ஃப்ரண்ட்னு பார்த்தா விஜயினுடைய அரசியல் வரவை இப்ப மையப்படுத்தி, ஏன்னா கடந்த வாரம் நாமே பேசணும், ஒரு பிரதான அச்சு ஊடகத்தில் ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சி ஒண்ணு வெளியிட்டதாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு, அது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா அப்படிங்கறதெல்லாம் நாம கடந்த வாரம் பேசணும். அதே செய்திய இன்னைக்கு காலையில யாரு, விஜயினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் வெளியிட்டிருக்கிறார். நாம கடந்த வாரம் தமிழ் வாயிலாக என்ன பேசணுமோ அதை அப்படியே காப்பி எடுத்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேற ஒரு கணக்குகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது விஜயினுடைய கூட்டணி விவகாரத்தில். அதனால கூட்டணி விவகாரத்துக்காக இதை எடுத்துக்கொண்டார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அப்படி பொருள் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல விஜயை பிடியில் வைத்துக் கொள்ளாமல் தளர்த்தி விடுவது அல்ல பாஜகவினுடைய நோக்கம். அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு வேலை செஞ்சுச்சு. ரஜினியை அன்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் கொண்டு வர முடியாமல் தோல்வியை தழுவிய போது விஜய் தானாக வந்தாரோ அல்லது இவர்கள் சொல்லி வந்தார்களோ அதெல்லாம் வேறு. ஆனா விஜய் வந்துட்டார். ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று வந்துருச்சு. அது எமர்ஜ் ஆகுதா ஆகலையான்றதெல்லாம் லேட்டர் ஆன். ஆனா ஒருவேளை எமர்ஜ் ஆனா அந்த எமர்ஜிங் ஃபோர்ஸ் தன்னுடைய கையில இருக்கணும்ன்றதுக்கு இந்த வழக்கை 100 விழுக்காடு முழுமையாக பயன்படுத்துவோம். இதைத்தான் ஆரம்பத்துல சொன்னோம். விஜய் ஆழம் தெரியாமல் கால விடுறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சார் உண்மையிலேயே ஒரு ஜனநாயக வாரிசர் அவரு. நான் வந்து கூட்டணியில இருக்கிறோம், எனக்கு வந்து திமுக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற நோக்கம் இருக்குங்கிறதுக்காகலாம் இல்ல. கரூர்ல மட்டும் முதலமைச்சர் வந்து ஒரே வார்த்தை, விஜயினுடைய பொறுப்பற்ற தன்மையால் இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு சொன்னா விஜய் தமிழ்நாட்டு களத்துல தலகாட்டி இருக்க முடியாது. என்ன தெரியுமா சொன்னார் முதலமைச்சர்? கனிவோடு நடந்து கொண்டார் அந்த விவகாரத்துல. எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டார்னு சொல்லி விஜய்க்கு ஒரு கிரெடிட்டை கொடுத்து போயிட்டார். அப்படிப்பட்ட முதலமைச்சரினுடைய கீழ் இயங்குகிற காவல்துறை இவருக்கு எதிராக செயல்படும் இவர் நினைச்சதுதான் சார் இவர் பண்ண பொலிட்டிக்கல் மிஸ்டேக், பிளண்டர் மிஸ்டேக் அது. இப்ப சிபிஐக்கு போச்சு இல்ல, சிபிஐ வைத்து இவர்களை நெருக்குகிற வேலையை செய்வார்கள். எனவே இதற்குள் கூட்டணி கணக்குகள் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் விஜயினுடைய கட்டுப்பாட்டை தங்களுக்குள் வைத்துக் கொள்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த சிபிஐ மூலமாக பாஜக நாக்பூரினுடைய கைகளில் சிக்கிக் கொள்ளும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.
நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.